திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் கலைஞர் திடலில் இளைஞரணி நிர்வாகிகள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், தொண்டர்கள், இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவர்களுக்கான இருக்கைகளில் அமர்ந்து விட்டார்களா? தொடர்ந்து வந்த வண்ணம்தான் இருக்கிறார்களா? களச்சூழல் என்ன? விக்னேஷ், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக இளைஞரணி சார்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுகவின் இளைஞரணி வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. அதற்கான காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வாணியந்தாங்கல் பகுதி. இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட கலைஞர் திடலில் தான் இந்த மாநாட்டிற்கான இந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் அசோக் குமார் காட்டிக் கொண்டிருப்பார். இந்த காட்சிகள் பார்க்கும் போது தெரியும், ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு முன்பில் இளைஞரணி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வர தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக கழக மாவட்டம் 29 கழக மாவட்டங்களுக்கு உட்பட்ட 91 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சுமார் 1,30,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வரும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு மண்டலம், ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அவர்களுக்கான புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடையாள அட்டையை காவல்துறையினரிடம் காட்டிய பிறகுதான் மிகுந்த பரிசோதனைக்கு பிறகு தற்போது இளைஞரணி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் காட்சியில் பார்ப்பது போன்று ஒவ்வொரு 29 கழக மாவட்டங்கள் உள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, சேலம், தருமபுரி, விழுப்புரம், கடலூர் என இந்த நிர்வாக மாவட்டங்களுக்கு உள்ளாகத்தான் அந்த 29 மாவட்டங்களும் வருது. அந்த 29 மாவட்டங்களை பகுதி 1, பகுதி 2 பிரித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் கேலரி அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கேலரிக்கு இவ்வளவு நபர்கள் தான் என்றும் கணக்கிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் காவல்துறையினரும் இங்கு இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்களும் அங்கு வரக்கூடிய கட்சி இளைஞரணி நிர்வாகிகளை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கேலரியில் அமர வைக்கும் ஒரு காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் விழா மேடைக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வருகை தர உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. ஏற்கனவே இவர்களுக்கான முன்னேற்பாடுகள் பல கட்டங்களில் செய்யப்பட்டிருந்தது. குடிநீர் வசதி, கழிவறை வசதி, உணவு மற்றும் இவர்கள் இருக்கையிலேயே நொறுக்கு தீனி, தண்ணீர் பாட்டில் அடங்கிய ஒரு பேக்கும் இங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் இந்த நிகழ்ச்சிக்காக இளைஞரணி நிர்வாகிகள் மிகுந்த ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் வந்திருக்கிறார்கள். விக்னேஷ், களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குமரவேல்.